எப்படி இருக்குன்னா கோகுல், நம்ம லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா? கமிட்டி டீமுக்கு நீட்டாக நாங்கள் லோக்கல் மேட்ச் நடந்தபோது கமிட்டி டீமுக்கு ஏதாவது எல்லா மேட்சும் பார்ப்போம். சின்ன டீம் எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு போலில் போட்டுக்கிறது, நம்ம போலில் போட்டுக்கிட்டு மேட்ச் நடத்திட்டு பெரிய டீம் எல்லாம் போட்டு ஒரு போல் அடிச்சு விட்டுறது. நம்ம திடீர்னு வந்து செமிஃபைனல் மட்டும் நல்ல மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த செமிஃபைனல்லேயே இவனுக்கு ஒரு சின்ன டீம் எடுத்து போட்டுக்கிட்டானுங்க. ஆஸ்திரேலியா பி டீம் எடுத்து போட்டுட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் கடைசியில் ஃபைனல் வந்து நியூசிலாந்து வந்துருச்சு. தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கமிட்டி வரவே இல்லையா? ஆனா நான் இப்படி என்ன பண்ணுவோம்? கமிட்டி நாம தானப்பா, ஐசிசி பிசிசிஐ தானப்பா கமிட்டியே. பிசிசிஐ சொல்றதானப்பா ஐசிசிஐ ஒபே பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பட்லர் வந்து கேவலமா பேசினான், இது எப்படி இந்தியா ஒரு டீமுக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. இப்போ வந்து டேவிட் மில்லர் கேவலமா பேசுறான், சாண்ட்னர் கேவலமா. டேவிட் மில்லர் என்ன சொல்றான்னா, அவன் இந்தியா மேல ரொம்ப பற்று வச்சிருக்கா. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏபி டிவிலியர்ஸ்ல இருந்து ஜாண்டி ரோட்ஸ் எல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு வந்து இந்தியன் பேர் வச்சிருக்கான். டேவிட் மில்லர் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் வந்து நியூசிலாந்து சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து வன்மத்தை வந்து டேரக்டா இதுக்கு மேலே டேரக்டா எவனாலையும் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவனுங்க போய் விளையாண்டுருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் மட்டும் நியூசிலாந்து போய் ட்ரை சீரிஸ் போய் விளையாண்டாங்க நியூசிலாந்து. அதுக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? வாயடைச்சு போய் உங்களுக்கு கப்பு வந்தா மட்டும் போதும். ஆனா வந்து உங்களுடைய கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பத்தில நீங்க பேசவே மாட்டீங்க. அப்புறம் வந்து தோனி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு, கோலி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. நீங்க பண்ற கேவலமான பாலிடிக்ஸ் கொண்டு எங்க வச்சுக்கீங்க? புரியுங்களா? சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு, இப்படியே வந்து கிரிக்கெட்டோட நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டே வந்து அழிஞ்சிரும், எப்பயும் முறை இதே பாலிடிக்ஸ் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க பாதுகாப்பு பாத்துக்கிறோம் பாகிஸ்தான், எங்களை நாங்க அதே மாதிரி அவங்க பாதுகாப்பு பாத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஹரி என்னன்றீங்க, பாதுகாப்புன்றீங்க. இப்போ வந்து வக்கார் யூனிஸ்ல இருந்து, யுனாஸ் கான்ல இருந்து, சல்மான் போர்ட்ல இருந்து, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சேர்மன்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க, நீங்க வந்து இந்தியாவுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து அவ்வளவு செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படின்னா நாங்க வந்து நியூசிலாந்துக்கு நாங்கள் எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குறோமோ அதோட 2 மடங்கு செக்யூரிட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. இப்போ 2023 டோர்னமெண்ட் நடந்துச்சு வேர்ல்டு கப், பாகிஸ்தான் தானுங்க ரவுண்ட் ராபின் முறையில் 9 மேட்ச் விளையாண்டாங்க. அந்த 9 மேட்ச் கொண்டு போய் துபாயில் நடத்த சொல்லி நீ போய் நடத்திருப்பீங்களா? துபாயில்